வணக்கம் நண்பர்களே, ஃபைனலாக போக்கோ M2 Pro நம்ம ஸ்டுடியோவில் இருக்குது. ரொம்ப லாக்டவுன் இஷ்யூனால இது வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகி இப்போ தான் நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட அன்பாக்சிங், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதோட கேமரா சாம்பிள்ஸ், எஸ்பெஷலி நிறையா கேமரா சாம்பிள்ஸ் இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போக்கோ M2 Pro வாங்கலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பவும் போல ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் போக்கோ M2 Pro இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்கிற கலர் வேரியன்ட் 2 ஷேட்ஸ் ஆஃப் பிளாக் அப்படின்னு ஒரு புது கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 6GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி வெளில எடுக்கும் போதே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. 4 கேமரா செட்டப்பும் சூப்பராக இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. டைப் C USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓரளவுக்கு மீடியமான குவாலிட்டியாக இருக்குது. பின்னாடி ஒட்டிருக்க சீரியல் நம்பர் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோனை நம்ம பூட் பண்ணலாம். பூட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஃபோனில் Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 6GB வரைக்கும் அப் டு 6GB வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி 128GB வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 48 MP, 8 MP, 5 MP, 2 MP சப்போர்ட் பண்ணக்கூடிய 4 ரியர் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. போக்கோ M2 Proவில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி இதில் MIUI 11 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. 12 வந்து சீக்கிரமே வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ மோஷன், அப்புறம் ஷார்ட் வீடியோ, அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் போர்ட்ரைட், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ப்ரோ கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் நல்லா என்ஹான்ஸாக தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேமராவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி அக்யூரசி லெவலும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 395 PPI வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் இங்கே வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 60 Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 90 Hz இல்லை 120 Hz அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ கேமர்ஸை கண்டிப்பாக இது வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் Adreno 618GB வந்து சப்போர்ட் பண்ணுது. டே டு டே ரெகுலராக யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை கேம் விளையாடும் சரி, ரொம்ப ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட இதில் டெம்பரேச்சர் ரைசிங் பிரச்சனை இல்லை. ஃபோனோட பாட்டமில் டைப் C போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்பீக்கர் கிரில்ஸ், மைக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் டுயல் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க வித் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டோட. ஃபோனோட ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைடில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் LED கூட கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில்ஸ் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இடையில சின்னதாக வந்து ரொம்ப சின்னதாக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போதோ இதை நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் போக்கோ M2 Proவோட அன்பாக்சிங் மற்றும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி இதோட ஓவரால் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து டீப்பாக இதோட ரிவ்யூ வேணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது போல் இந்த ஃபோனில் வந்து நிறைய பிரைவசி இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.